துடிக்குதம்மா, மானங்கெட்ட பொன்முடியே, மானங்கெட்ட பொன்முடியே, வாய்க்குள் படுத்த பொன்முடியே, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, பதறுதே பதறுதே, நெஞ்சமெல்லாம் பதறுதே, பதறுதே பதறுதே, நெஞ்சமெல்லாம் பதறுதே. பெண்களை இழிவுபடுத்தி பேசிய பொன்முடியே, பதவி விலகு, பதவி விலகு, வாய்க்குள் படுத்த பொன்முடியே, வந்தால் விழுமே சவுக்கடியே, வாய்க்குள் படுத்த பொன்முடியே, வந்தால் விழுமே சவுக்கடியே. பண்டை வெடிக்கிற வெயிலையும் பொருட்படுத்தாமல் 500க்கு மேற்பட்ட தாய்மார்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து காங்கயம், திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு என்று 3 தொகுதியிலே இருந்து வந்து திரண்டு மாபெரும் கண்டன கோஷங்களை எழுப்பி சிறப்பான முறையிலே கண்டன உரையாற்றிய மகளிர் அணியினுடைய மாவட்ட செயலாளர், துணை செயலாளர், இணை செயலாளர் உட்பட அனைத்து மகளிருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை உரித்தாக்கி, மாமன்ற சகோதரிகள், மாமன்ற உறுப்பினருக்கும் நன்றியை உரித்தாக்கி, சுருக்கமாக சொல்வதானால் தாய் குலத்துக்கு முதன்முறையாக தமிழகத்திலே பெருமை சேர்த்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். தாய் குலத்தை தாய் குலம் என்று அழைத்தவர், தாய்களுக்கு மரியாதை கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று சொல்வதை நாம் கைதட்டி அனைவரும் பரவசப்படலாம். தாய்மார்களை உயர்த்தி தாய் பண்பாட்டை காட்டியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா. புரட்சி தலைவி அம்மா உள்ளாட்சி தேர்தலில் 50% இடஒதுக்கீடு மகளிருக்கு வழங்குவதற்கான ஆணை வழங்கி உள்ளாட்சிகளிலே, நகராட்சிகளிலே, மாநகராட்சியிலே, பேரூராட்சிகளிலே எல்லாம் மகளிர் தலைவராக வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா. முதல் முறையாக பெண்கள் காவல் நிலையம் அமைத்து அன்றைய பாகிஸ்தான் பிரதமர் பெனாசிர் பூட்டோவை அம்மா அவர்களை வியந்து வியந்து பாராட்டி பேசினார்கள். அதே போல தொட்டில் குழந்தைகளை திட்டத்தை கொண்டு வந்து ஏராளமான பெண் குழந்தைகளின் உயிரை காப்பாற்றியவர் புரட்சி தலைவி அம்மா. அதே போல அன்னை தெரசா வீடு தேடி வந்த அம்மா அவர்களை அன்பு மகளே என்று கட்டி அணைத்து முத்தமிட்டார்கள். இப்படி பல்வேறு வகையிலும் தாய் குலத்துக்கு பெருமை சேர்த்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர். புரட்சி தலைவி அம்மா என்றால் அவர்கள் வழியிலே வந்த அண்ணன் எடப்பாடியார் தாய்மார்களுக்கு அம்மா அரை பவுன் தங்கம் கொடுத்தார்கள் என்று சொன்னால் அண்ணன் எடப்பாடியார் 1 பவுன் தங்கம் கொடுத்தார்கள். தொடர்ந்து அவரும் ஆட்சி காலம் முழுவதும் அனைவருக்கும் 1 பவுன் தங்கம் வழங்கப்பட்டது. வேலைக்கு செல்லும் மகளிருக்கு கூட்டி வழங்குவது பாதி மானியத்தோடு அம்மா அவர்கள் கொடுத்தார்கள். இப்படி இந்த அதிமுக ஆட்சியிலே எவ்வளவோ நன்மைகள் தாய்மார்களை பெருமைப்படுத்தத்தக்க வகையிலே நடந்தது என்பதை இங்கே இருக்கிற அனைத்து தாய்மார்களும் உணர்ந்ததனால் தான் இவ்வளவு வெயிலையும் பொருட்படுத்தாமல் இங்கே ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் அணிந்திருக்கிறீர்கள். ஆனால் அதிமுகவினுடைய அடிப்படை அஸ்திவாரமே தாய் குலங்களாகிய நீங்கள் தான் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நடக்கிற விடியா திமுக ஆட்சியிலே கேவலமாக பெண்களை நடத்துகிறார்கள். உங்களை ஓசி பஸ்ஸிலே போகிறவர்கள் ஓசி கிராக்கி என்று சொல்கிறார்கள். அம்மா மிக்சி, கிரைண்டர், ஃபேன் கொடுத்தார், விலையெல்லாம் ஆடு கொடுத்தார், விலையெல்லாம் கறவை பசு கொடுத்தார், என்னென்னவோ அம்மா கொடுத்தார், அதையெல்லாம் விலையில்லாமல் கொடுக்கப்பட்ட பொருள் என்று சொன்னார்கள். ஆனால் ஸ்டாலின் ஆட்சியிலே இன்றைக்கு பஸ்ஸிலே போனால் ஓசி பயணம் என்று சொல்கிறார்கள். மக்களுடைய வரிப்பணத்திலே ஓடுகிற பஸ்ஸிலே மக்களுடைய வரிப்பணத்திலே தாய்மார்கள் போகிறார். இப்படி தாய்மார்களை அன்றாடும் இழிவுபடுத்துகிற இந்த திமுக ஆட்சி விரைவில் எங்கே போனோம்? வீட்டுக்கு போக வேண்டும். விரைவில் வீட்டுக்கு போகும். நம்முடைய ஒரே கோரிக்கை, தாய்மார்களை கேவலப்படுத்தி பேசிய பொன்முடியை, திமுகவை உடனடியாக நாம் கண்டிக்கிறோம். பொன்முடியை உடனடியாக கைது செய்து மந்திரி பதவியில இருந்து பொன்முடியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கைக்காகத்தான் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரையிலே தாய்மார்கள் கொதித்தெழுந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல உதயநிதி சனாதன தர்மத்தை கொல்ல வேண்டும் என்று சொன்ன உதயநிதி இந்து தர்மத்தை அழிக்க வேண்டும், கொசுவை போல நசுக்க வேண்டும், டெங்கு மலேரியாவை போல ஒழிக்க வேண்டும் என்று சொன்னது யாரு? உதயநிதி. இவர்களுடைய வாய்க்கொழுப்பை எல்லாம் அடக்குவதற்கு நீங்கள் அனைவரும் இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் எழுப்பியிருக்கிறீர்கள். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இத்தோடு முடியாது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் பொன்முடிக்கு மந்திரி பதவி போகிற காலம் வரையிலே தொடரும் என்பதை சொல்லி அண்ணா அவர்கள் மேடை நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அண்ணா அவர்களுடைய காலத்திலே திராவிட இயக்க மேடைகள் மாலை நேர பல்கலைக்கழகங்கள் என்று அழைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு திராவிட இயக்கத்திலே திமுகவினுடைய மேடைகள் தாய்மார்களை பற்றி கேவலப்படுத்துகிற மேடைகளாக கொழுப்படுத்து
வாய்க்கொழுப்படுத்தி பேசுகிற மேடைகளாக மாறிவிட்டது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இன்னும் எவ்வளவோ பேச முடியும். வெயில் காரணமாக நீங்கள் சோர்ந்து விடக்கூடாது என்பதற்காக எங்களுடைய பேச்சை நிறுத்திக் கொண்டாலும் மனம் குமுறிக்கொண்டே இருக்கும் என்பதை சொல்லி, இந்த ஸ்டாலின் ஆட்சி இன்றைக்கு உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறது மாதம். அது எல்லாத்துக்கும் வருதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் எடப்பாடியார் முதலமைச்சராக 2026 தேர்தலிலே பொறுப்பேற்றவுடன் அருமை தாய்மார்களே, நீங்கள் ஊரெல்லாம் சொல்ல வேண்டிய செய்தி, எடப்பாடியார் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் அனைத்து தாய்மார்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் அனைத்து தாய்மார்களுக்கும் மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும். இந்த வங்கி கணக்கிலே மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்கிற நல்ல செய்தியை நீங்கள் எல்லாரிடத்திலும் எடுத்து சொல்லி, பூத் கமிட்டியில் இடம்பெற்றிருக்கிற மகளிர், கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகளில் இருக்கிற மகளிர், துணை பொறுப்புகளில் இருக்கிற சகோதரிகள் அனைவரும் விரைந்து வேகமாக செயல்பட்டு இன்னும் 10 அமாவாசைகளிலே இந்த திமுக ஆட்சி தலைமுழுங்கள், எடப்பாடியார் தலைமையிலே நல்லாட்சி அமையுங்கள், நல்லாட்சி அமையுங்கள் என்று சொல்லி, வாழ்க அண்ணன் எடப்பாடியாருடைய அரசியல் பணி. எடப்பாடியாரை போன்ற ஒரு எளிய மனிதர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நாற்காலிலே அமர்ந்தால்தான் நம்மை போன்றவர்கள் வாழ முடியும். எடப்பாடியார் முதலமைச்சர் நாற்காலிலே அமர்ந்தால்தான் நம்மை போன்றவர்கள் தலை நிமிர்ந்து நிற்க முடியும். தாய்மார்களுடைய மானத்தை காப்பாற்றியவர் எடப்பாடியார். மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சரானால் தான் தாய்மார்களுக்கு எல்லா சேவையும் நடக்கும். ஒதுக்கி வைக்கப்பட்ட தாலிக்கு தங்கம் திட்டம், திருமண உதவி திட்டம், மீண்டும் ஆடுகள் வழங்கும் திட்டம், மீண்டும் கறவை பசுக்கள் வழங்குகிற திட்டத்தை எல்லாம் யார் கொண்டு வருவார்? எடப்பாடியார் கொண்டு வருவார். எடப்பாடியார் விரைவில் முதலமைச்சராக வர வேண்டும். எடப்பாடியாருடைய ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும். மீண்டும் பெண்கள் ஆட்சி அமைய எடப்பாடியார் அவர்களை கரத்தை வலுப்படுத்துவோம். நன்றி. மகளிர் அணி நிர்வாகிகளுக்கு மீண்டும் 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 கோடி 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 நன்றிகளை உரித்தாக்கி விடைபெறுகிறோம். நன்றி.